வருவதாகவும் திரு கருணாநிதி தெரிவித்துள்ளார். மதுரை ஆதீனத்தில் வாரிசாக இருக்க நித்யானந்தாவுக்கு தகுதி இல்லை என்று தமிழக அரசு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு நீதிபதிகள் திருமதி பானுமதி, திரு சுப்பையா ஆகியோர் முன்னிலையில் இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான அரசு தலைமை வழக்கறிஞர் திரு நவநீதகிருஷ்ணன், மத அமைப்பு ஒன்றின் தலைவராக இருக்க நித்யானந்தா துணிகூட தகுதி இல்லாதவர் என்று கூறினார். மதுரை ஆதீனம் இறந்த பிறகுதான் வாரிசை நியமிக்க முடியும் என்றும், ஆதீனத்தின் பக்தர் ஒருவரே வாரிசாக இருக்க தகுதி உள்ளவர் என்றும் அவர் தெரிவித்தார். ஆதீனமும் நித்யானந்தாவும் சேர்ந்து தொடங்கிய அறக்கட்டளை சட்டவிரோதமானது என்றும், இது ஆதீனத்தின் சொத்துக்களை அபகரிக்கும் முயற்சி என்றும் திரு நவநீதகிருஷ்ணன் தமது விளக்கத்தில் தெரிவித்தார். ஏராளமான வழக்குகளை எதிர்கொண்டுள்ள நித்யானந்தா நடத்தை சரியில்லாதவர் என்றும் அவர் கூறினார்.